இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேஷராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். 18/3/2024 24/3/2024 வரைக்கும் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கான ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேஷராசி என்பர்களுக்கு பார்த்துருவோம். சந்திரன் முதல் வீட்டில் வியாழன் இருக்குது. உங்களுக்கு அசிடிட்டி, அஜீரணம், மூட்டு வலி இந்த மாதிரி நோய்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் அந்த நோய்களிலிருந்து நிவாரணம் பெற வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவ்வப்போது ஏற்படும் சளி மற்றும் இருமல் போன்ற சிறிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கிறங்க. இந்த வாரம் நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கும். மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும். அதனால் நீங்கள் விரும்பாமலே கூட சங்கடமாக உணர்வீங்க. மேலும் நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை அமைதியாக வச்சுக்கிற நீங்கள் பிரயத்தனம் பண்ணணும். உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. சந்திரன் 11வது இடத்துல இருக்குது, சனியும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வீட்டு வேலைகளுடன் சமூக பணிகளில் தீவிரமாக ஈடுபட போகிறீங்க. குடும்பத்துடன் புனித யாத்திரை போயிட்டு வர திட்டம் போடுவீங்க. இது உங்கள் சுய பகுப்பாய்வு செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவது இந்த வாரம் உங்கள் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் அவசரப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அரைகுறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கிட்டு மேலும் முன்னேறுவீங்க. மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கிற போகிறீங்க. உங்கள் வாரத்தின் ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் சாதகமான மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான சிறந்த நேரமாக இந்த நேரம் இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசீர்வாதம் இருக்கும். அதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம் செய்யணும். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வார கிரக நிலையை வச்சு பார்த்தோம்னா 12இல் மறைஞ்சு புதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி புதன் 12இல் மறைஞ்சிருக்கு. ராகுவின் நினைவில் இருக்குது. ராசிநாதன் செவ்வாயுடன் சனியும் இருக்குது. பொறுப்பில் இருக்கும் மேஷராசி நண்பர்கள் கீழே வேலை செய்பவர்களை நம்பாதீங்க. நம்பிக்கை துரோகம் நடக்க வாய்ப்பு இருக்குது. உதவிகள் கிடைப்பதற்கு தடைகள் ஏற்படுது. எதையும் நேர்வழியில் போய் சாதிப்பது நல்லது. குறுக்கு வழியில் போக வேணாம், சிக்கல்கள் வரும். தொழில் விரிவாக்கங்கள் பலன் தரும். சுயதொழில் செஞ்சிங்கன்னா எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும், உற்சாகம் தரும் வாரம். குடும்பத்தில் ஒருவர் கோபத்தை காட்டினாலும் இன்னொருவர் பணிஞ்சு போவது ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஜீவனாதிபதி சனி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதோடு சுக்கிரனுடன் இணைஞ்சிருக்கு. தொழில் வேலை விஷயங்களில் நல்ல மாற்றங்களை தருவார். மருத்துவம், ஆன்மீகம், எலக்ட்ரானிக்ஸ், அன்றாடம் அழியும் பொருட்கள் இந்த துறையில் இருந்தீங்கன்னா லாபம் அடைவீங்க. கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மேஷராசி என்பவர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிடைக்கும் ராஜயோகம் அப்படின்றதுக்கு ஏற்றவாறு உங்களுக்கு 3-6 அதிபதி புதன் நீச்சம். கெட்டவனான புதன் பலம் குறைகிறாரு. உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் ஆகணும். பாகப்பிரிவினை சுமூகமாகும். ஜாமீன் வழக்கு ரத்தாகும். அண்டை அயலாருடனான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். மனபேதமெல்லாம் மாறும். காதுமூக்கு தொண்டை பிரச்சனை சீராகும். நோய் தாக்கம் குறையும். எதிர்பார்த்த அதிர்ஷ்ட பணம் கிடைக்கும். கடன் தொகை வெகுவாக குறையும். 5ஆம் அதிபதி சூரியன் 12இல் ராகுவுடன் மறைகிறாரு. எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். பூர்வீகம் குழந்தைகளால் மனச்சஞ்சலம் கூடும். பங்குச்சந்தை உங்களுக்கு லாபம் வரும். காதல் கசக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறீங்க. சில வாரங்களில் குரு பயிற்சி ஆனவுடன் புதிய தொழில் தொடங்க அதிர்ஷ்டமான காலம் துவங்கும். தொழிலுக்கு அரசு வகை ஆதாயம் கிடைக்கும். சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதால் மற்றவங்கள நம்பி ஒப்படைத்த பணி மீண்டும் உங்களையே வந்தடையும். பிரதோஷ நாட்களில் பச்சரிசி மாவால் நந்திக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டிங்கன்னா கடன் உங்களை அண்டாது. ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் ராகு இருக்குது. உங்கள் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்றத உணர்வீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க இதை செயல்படுத்துவதன் மூலம்
நீங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்த முயற்சி செய்வீங்க. இந்த வாரம் நீங்கள் எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு வருவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அவங்கள கவர நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்ய போகிறீங்க. அதை தவிர்த்துருங்க. இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை யாருக்காகவும் சிந்திக்காமல் வீணாக்காதீங்க. இந்த வாரம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். சந்திரன் ராசியிலிருந்து 10வது வீட்டில் சனியின் நிலைப்பாட்டில் இருப்பதனால அலுவலகம் அல்லது பணியிடத்தில் அதிக வேலைப்பளு காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் விரிசல் ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு அளித்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற தவறுறீங்க. அதனால் நீங்கள் அவர்களின் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த வாரம் நீங்கள் பல உயர் மதிப்புமிக்க வேலையில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிடுவீங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தொழில் வளர்ச்சியை அடைய திட்டம் போடுறீங்க. இந்த சூழ்நிலையில் அது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்னாடி அதை பற்றி நல்ல சிந்தனை செய்யணும். இதற்கு தேவைப்பட்ட அவங்க பெரியவரின் உதவியையும் பெறலாம். படிப்பை முடிச்சுட்டு எங்காவது வேலை செய்ய நினச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களின் அறிவு மற்றும் கடின உழைப்பினால் சிறந்த பலன்கள் கிடைக்கும். இது சமூகத்தில் உங்கள் நற்பெயரை அதிகரிக்கும். இருந்தாலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள நீங்கள் இப்போதே தயாராகணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சுக்ராய நமகன்ற மந்திரத்தை தினமும் 24 முறை உச்சரிக்கணும். உங்களுக்கு பணவரவு உள்ள வாரம். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல குரு இருக்குது. வருமானம் வந்தாலும் அதை விட கூடுதல் செலவு இருக்குது. உங்களில் சிலருக்கு கையில் இருந்த சேமிப்பு கரையும். சிலருக்கு எதிர்கால நல்வாழ்விற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் நடக்கும். நடுத்தர வயதாக இருந்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். சித்தர்களின் ஆசைகள் உண்டு. சாஃப்ட்வேர் துறைகளில் இருந்தீங்கன்னா பரிசு அல்லது விருது கிடைக்கும். வேலையில் பாராட்டப்படுவீங்க. ராசிநாதன் செவ்வாய் சனியோடு இணைகிறது. சிலருக்கு மட்டும் ஒரு விதமான கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எல்லா வகையிலும் மாற்றங்கள் ஏற்படும். கூட்டுத்தொழில் செஞ்சீங்கன்னா பங்குதாரர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் பிரச்சனைகள் ஏற்படலாம். எவரையும் நம்ப வேண்டாம். சுக்கிரனின் வலுவால் தொழிலிலும் அலுவலகத்திலும் எதிர்கொள்ள போகும் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. அரசு துறையில் இருந்தீங்கன்னா பணிச்சுமை அதிகம் இருக்கும். அதனால் அனைத்திலும் முன்னெச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைஞ்ச வாரம். தனஸ்தான அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான புதன் நீசம் பெற்று ராகுவுடன் இணைகிறாங்க. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். நினைச்சதை உடனே நிறைவேற்ற முடியாமல் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். வாக்காள குடும்பத்தில் மனபேதம் உண்டாகும். பிள்ளைகளால் குடும்ப உறவுகளால் வீண் விரயம் மன வருத்தம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு வேலை முயற்சி கைகூடும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்குது. வியாபாரிகளுக்கு நம்பிக்கையான புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பணியாளர்களுக்கு உயரதிகாரிகளின் மற்றும் முதலாளியின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கர்மம் செய்ய புத்திரன் பிறப்பான். புதிய சொத்துக்கள் சேரும். வேலை மாற்றம் இடமாற்றம் கவலையை தரும். திருமணம் நிச்சயமாகும். திருப்திகரமான வரன்கள் வரும். கடன் தொகை வாங்க விண்ணப்பம் போட்டிருந்தா கண்டிப்பாக கடன் தொகை கைக்கு வந்து சேரும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டா கடன் தீர்ந்து தாராள தனவரவெல்லாம் உண்டாகும். மிதுனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் வாகன ஓட்டையில் பார்த்து ஓட்டணும். ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்கள் சிறிய கவனக்குறைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த வாரம் சந்திரன் ராசியிலேருந்து 10வது வீட்டில் ராகு இருக்குது. நிலம், ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையை உங்களுக்கு உருவாக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் அதை முழுமையாக பயன்படுத்திக்கிறீங்க. இந்த வாரம் பல கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பும். இருந்தாலும் அதற்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் அதிகரிப்பு சாத்தியமாகும். ஒரு நபரின் திருமணம் அல்லது ஒரு குழந்தையின் பிறப்பு காரணமாக இந்த அதிகரிப்பு சாத்தியமாகும். இது போன்ற சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்துடன் கொண்டாடுங்க. சந்திரன் 9வது வீட்டில் சனி இருக்குது. உங்கள் முந்தைய கடின உழைப்பு உங்கள் தொழிலில் பலனளிக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தணும். மேலும் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதை மறந்து இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதில் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் மாணவர்களின் வாழ்க்கை நீங்கள் ஒரு உச்சத்தை எட்டப்போது நீங்கள் பெரும் வெற்றியை பெற போகிறீங்க. ஆனால் நீங்கள் வெற்றியை பெறுவதனால உங்கள் ஈகோ அதிகரிக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களை பற்றிய எந்த மூட நம்பிக்கையிலும் விழுந்து எந்த தவறான முடிவையும் எடுக்க வேணாம். பரிகாரம் பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு ஏழை பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்குங்க. ராசிநாதன் புதன் பார்த்தீங்கன்னா நீச்ச நிலையோடு இருப்பதுடன் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் புதுவிதமான சோதனைகள் எல்லாம் வரும். தெய்வ பக்தி அதிகரிக்கும்.
பாக்கியாதிபதி சனியும் 9ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைஞ்சு சுபத்துவமாக இருக்காங்க. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். சிலருக்கு தெய்வ திருப்பணி செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் கடுமையான தடைகளை அடைவீங்க. ஆனால் கவலை வேணாம், எல்லாம் சில வாரங்களுக்கு மட்டும்தான். தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை தள்ளி போடுங்க, அதான் நல்லது. தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மட்டுமே செலவு செய்யணும். யூக வணிகத்துறையிலும் பங்கு சந்தையிலும் கை கொடுக்கும்னு நினைக்க வேணாம், அது கை கொடுக்காது. வியாபாரிகளுக்கு கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும். யாரையும் நம்பாதீங்க. ஆசை காட்டி மோசடி செய்யும் நிகழ்வுகள் இந்த வாரம் இருக்கும். அறிமுகம் இல்லாத எவரையும் நம்ப வேண்டாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த ஊடகங்களில் கவனமாக இருக்கணும். திட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாரம். புதன் நீசம் பெற்று 3ஆம் அதிபதி சூரியன் மற்றும் ராகுவுடன் சேர்க்கை பெறுவது அசுபம் என்றாலும் 3ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை இருப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை மேலோங்கும். வீண் பழிகள் எல்லாம் விலகும். சிலருக்கு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும். தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். அதில் மற்றவர்களின் உதவி குறுக்கீடு இல்லாமல் முக்கியமான வேலை நீங்களே கையாள்வீங்க. உத்தியோகஸ்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை மாற்றம், இடமாற்றம், சாதகமான தகவல் வந்து சேரும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனம் வாங்கும் முயற்சியை ஓரிரு வாரம் தள்ளி வைங்க. குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுகுது. இந்த வாரத்தில் வரன் அமைஞ்சிரும். வைகாசியில் திருமணம் நடக்கும். பங்காளி வகையில் நிலவிய மனக்கசப்புகள் எல்லாம் விலகும். பைத்தியம் பலன் தரும். பச்சை நிற பொருட்களை அதிகம் பயன்படுத்த அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பௌர்ணமி அன்னைக்கு காவல் தெய்வங்களை வழிபடணும். இது வரந்த பதிவில் மேஷராசி, ரிஷபராசி மற்றும் மிதுன ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 18/3/2024 24/3/2024 வரை என்ன நடக்குன்றது அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.